இமேஜின் பண்ணுங்க, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு உங்க எதிர்க்க ஒரு சிங்கம் வந்துருது. இப்போ இந்த பட்சத்துல நீங்க என்ன செய்வீங்க? விடை ரொம்ப சுலபத்தான். நீங்க உங்களோட உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து ஓடிடுவீங்க. ஆனா அதுவே உங்க எதிர்க்க ஒரு சின்ன முயல் வந்துருது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அப்ப இந்த ரெண்டாவது சிச்சுவேஷன்ல ஒண்ணு நீங்க அந்த முயலை இக்னோர் பண்ணிட்டு கடந்து போயிடுவீங்க. இல்ல உங்களுக்கு அந்த முயல் ரொம்பவே கியூட்டா தெரிஞ்சதுன்னா அப்ப அது கூட கொஞ்ச நேரம் விளையாடுவீங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே காட்டு விலங்கு தான். ஆனா ஒண்ணுக்கு எதிர்க்க நம்ம எதுவுமே சொல்லாமலே தலை குனியறோம். ஆனா இன்னொன்னு பத்தி இருக்குதுன்னு கவலை கூட படுறதில்ல. இந்த சேம் விஷயம் உங்க கூடவோ ஒவ்வொரு நாளும் நடக்குது. சில பேர் சிங்க மாதிரி இருக்காங்க. அவங்க எதுவும் சொல்லாமலே சும்மா ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. அண்ட் எல்லா மக்களும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆவலாகிறாங்க. அவங்க எதிர்க்க தலை குனிறாங்க. அவங்களுடைய பிரசன்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா மக்கள் அவங்கள நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் சில பேரோட பிரசன்ஸ் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னா அந்த முயல் மாதிரி அவங்க சொல்ற வார்த்தைகளை யார் எதிர்க்க 10 வாட்டி வச்சாலும் சரி அப்பவும் மக்கள் அவங்கள மதிக்க கூட செய்யறது இல்ல. அவங்களுடைய ஆரா எவ்வளவு பலவீனமா இருக்குன்னா மக்கள் அவங்கள நோட்டீஸ் கூட பண்றது இல்ல. அண்ட் பாவம் அந்த நபர் ஒரு வீக்கான நபர் மாதிரி ஒரு ஓரமா போய் நிக்கிறாரு. இதனாலேயே இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு ஹை கான்ஃபிடன்ஸ் ஹை ஸ்டேட்டஸ் ஆட்களுடைய எக்ஸாக்ட்லி ஒவ்வொரு பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜஸையும் சொல்லி தர போறோம். அவங்க கால்களோட மூவ்மெண்ட்ல இருந்து அவங்க முகத்தோட எக்ஸ்பிரஷன் வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்களும் ஈஸிலி ஒரு பவர்ஃபுல் கான்ஃபிடன்ட் அண்ட் டாமினேட்டிங் அண்ட் ஒரு ஹைலி ரெஸ்பெக்டட் பாடி லாங்குவேஜ் உருவாக்கலாம். சோ தட் மக்கள் உங்களை இக்னோர் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. அண்ட் அன்பா இந்த விஷயங்களை நான் சும்மா வாய் வார்த்தையா சொல்லல. உண்மையில இந்த எல்லா டெக்னிக்ஸையும் நாங்க பர்சனலி யூஸ் பண்ணிருக்கோம். அதுவும் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் உடன். இதை நீங்க விரும்பினா நீங்களே அப்புறமா வெரிஃபை பண்ணலாம். சோ அப்படி நீங்களும் ஒரு ஹைலி ரெஸ்பெக்டட் ஆல்பா மேல் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப கீழே ஐ எம் பவர்ஃபுல்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவுடன் என் கூட கடைசி வரைக்கும் இருங்க. ஜேனா வாழ்க்கை மாறப்போகுது நண்பா. சோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நீங்க ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா இல்ல மக்களை சந்திக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. டம்போ எப்படி நிக்கிறோம், எப்படி பேசுறோம், எந்த மாதிரி நடக்கிறோம், இதுல இருந்து மக்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துரும். உங்களுடைய பர்சனாலிட்டி ஒரு சிங்கம் மாதிரி இருக்குதா இல்ல ஒரு முயல் மாதிரி நாசுக்கா இருக்கானு. எப்படின்னா ஒரு பவர்ஃபுல் டாமினேட்டிங் மேலோட வாக் ஒரு லயன் மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே அவருடைய ஒரு பவர்ஃபுல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பிரசன்ஸை கிரியேட் பண்ணது ரூம்குள்ள. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்காது. இதனாலேயே ஒரு பவர்ஃபுல் மஸ்குலர் ஸ்டைல்ல வாக் பண்றது ரொம்பவே முக்கியமாயிருது நமக்கு. எப்படின்னா வாக்கிங் வித் ஷோல்டர் ஸ்விங். நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, பாம்புக்கு வந்து யாரா பயம் புத்துறோம்னா இல்ல அதோட டாமினன்ஸை காமிக்கணும்னா அப்ப அதோட பேட்டைய இந்த மாதிரி விரிக்கும். சோ தட் அதிக பெருசா கான்ஃபிடன்ஸா காமிச்சுக்க. இந்த சேம் பிரின்சிபலோட யூசேஜ் ஒரு ஆல்பா மேலோ செய்றாரு. ஒரு ஆல்பா மேல் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல் வாக்கு அவரோட ஷோல்டர்ஸை விரிச்சு ஸ்விங் பண்றாரு. இந்த சைல் இந்த விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. எதிர்க்க நடந்து வர ஆணோட பாடியில ஹை டெஸ்டோஸ்டெரான் லெவல் இருக்குது. அண்ட் அன்பா உலகத்தோட ஏகப்பட்ட ஸ்டடிஸ் இது திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிருக்கு. எப்படி ஒரு ஹை டெஸ்டோஸ்டெரான் லெவல் மேல இந்த முழு உலகமும் மரியாதை கொடுக்குதுன்னு. எந்த அளவுக்குனா பெண்கள் கூட இந்த மாதிரி ஒயிட் ஷோல்டர்ஸ் உள்ள ஆண்களுக்கு பின்னாடி பைத்தியம் ஆயிடுறாங்க. இதனால தான் ஆக்டிங் ஸ்கூல்ல ₹1,00,000 வாங்கிட்டு ஆக்டர்ஸ்க்கு முதல்ல எப்படி வாக் பண்ணணும் அதை சொல்லி கொடுக்குறாங்க. சோ தட் அவங்க ஸ்கிரீனுக்கு எதிர்க்க ஒரு ரியல் ஹீரோ, ஒரு ரியல் ஆல்பா மேல் மாதிரி தெரியணும்னு. தோள்கள் பின்னாடி, கண்கள் எதிர்க்க, வாக்கிங் வித் ஷோல்டர் ஸ்விங். இது பவர்ஃபுல் டாமினேட்டிங் ஆல்பா மேலோட அடையாளம். அப்படியே நீங்க நடக்கும்போது தோள்களை கூன் போட்டு கண்களை கீழே பார்த்து நடக்கிறீங்கன்னா அப்ப இந்த விஷயம் உங்களை அண்டர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் வீக்காக காமிக்கும். இதை சாதகமாக்கிட்டு மக்கள் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெல் நீங்க எவ்வளவு ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸமா தெரிஞ்சாலும் சரி, ஆனாலும் மக்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற வார்த்தையை மதிக்கவும் மாட்டாங்க. சோ இதனால பெட்டர் நீங்க உங்களோட வாக்கிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஒரு ஆல்பா மேல் மாதிரி. அண்ட் சிறப்பா இருக்கும். அப்படியே நீங்க நடக்கும்போது உங்களோட ரெண்டு கைகளையும் உங்களோட பாக்கெட்ல வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஃப்ரீலி ஸ்விங் பண்ணிட்டு போங்க. இது உங்களை ஒரு பவர்ஃபுல் லீடர் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுது. இதனால தான் அதிகபட்ச சூப்பர் ஹீரோஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்லி ஸ்விங் பண்ணி நடக்கத பாத்திருப்பீங்க. ஆனா அப்படியே நீங்க உங்களோட பவர்ஃபுல் வாக்கிங் ஸ்டைலை இன்னும் அட்ராக்டிவ் ஆக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க உங்களோட ஒரு கையை ஸ்விங் பண்ணுங்க, இன்னொரு கையை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆனா உங்களோட தம் அதாவது கட்ட விரல் பாக்கெட்டுக்கு வெளியே இருக்கணும். இது உங்களுடைய அட்ராக்டிவ் அண்ட் ஸ்வாக் மாதிரியான பர்சனாலிட்டியை இன்னும் அதிகமா பூஸ்ட் பண்ணிடும். இப்போ வாக்கிங் அப்புறம் நீங்க எப்படி மக்கள் எதிர்க்க நிக்கிறீங்க இந்த விஷயம் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் அப்பியரன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு உதவி செய்து. ஏன்னா நீங்க நிக்கிற விதத்திலேயே மக்களுக்கு தெரிய வந்துரும் வெல் நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்கன்னு. அண்ட் அதிகபட்சமான மக்கள் இந்த இடத்துல தான் தவறு செஞ்சிடறாங்க. ஆக்சுவலி நம்மளோட ஸ்கூல்ல காஸ் தீட்டா சைன் தீட்டா மாதிரியான விஷயங்களை ஏகப்பட்ட சொல்லி தராங்க. ஆனா எப்படி சரியா நிக்கிறது இது யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல. வெல் எப்படின்னா நீங்களே இதை பார்த்திருப்பீங்க. மக்கள் பொதுவா யாருக்கும் பேசும்போது அவங்களோட கைகள் கால்களை இந்த மாதிரி க்ளோஸா வச்சுக்கிட்டு ரொம்பவே அடக்கமாக உட்கார்றாங்க. முற்றிலும் ஒரு ரோபோட் மாதிரி. இந்த மாதிரி செய்யறதுனால வேணும் அவங்க நினைச்சுக்கலாம் அவங்க ரொம்பவே கூல் அண்ட் இன்னசென்ட்டாக இருக்கிறாங்கன்னு. ஆனா நண்பா உண்மை என்னன்னா இந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்து உங்களை ஒரு வீக்கான பர்சன் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எதிர்க்க இருக்கிறவங்கள பவர்ஃபுல் அண்ட் உங்களை பலவீனமாக காமிக்குது. இதனால அப்புறம் எதிர்க்க இருக்கவர் உங்களை பலவீனமாக நினைச்சுக்கிட்டு அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. இதனாலேயே அப்படியே நீங்க ஒரு பவர்ஃபுல்லான நபர் மாதிரி தெரியணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப முதல்ல உங்களோட ஸ்டாண்டிங் பொசிஷனை பவர்ஃபுல்லாக மாத்துங்க. எதிர்க்க இருக்கவங்களுக்கு மனசுல இருந்து மூளை வரைக்கும் இந்த விஷயம் போகணும். நீங்க ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் டாமினேட்டிங் மேல்னு. இதுக்காக ஒரு ரொம்பவே ஃபேமஸான டெக்னிக்
டெக்னிக் இருக்கு. வைட் பாஸ்டர் பொசிஷன், முற்றிலும் பாம்போட பேட்டை மாதிரி வைடான மார்பு, ரெண்டு தோள்களுக்கும் இடைவெளிக்கு சமமா உங்களோட கால்களை வச்சு பூமியில தினமா நிக்கணும். இது ஒரு ஹை மஸ்குலர் ஸ்டாண்டிங் பொசிஷன். இத பொதுவா அனிமல் சண்டை போடுற சமயத்துல அத பவர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. இதுல அது உள்ளுக்குள்ள இருந்து எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி, ஆனா அதோட ஆப்போனன்ட் எதிர்க்க கான்பிடன்ஸ் உடன் அதோட அப்பியரன்ஸ் பவர்ஃபுல் அண்ட் டாமினேட்டிங் ஆக காமிக்க வெற்றி பெறுது. உதாரணத்துக்கு ஒரு பாம்பு உள்ளுக்குள்ள இருந்து எவ்வளவு பயத்துல இருந்தாலும் சரி, ஆனா அதோட பீட்டையை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விரிச்சு காமிக்குது. இல்ல ஒரு கரடி அதோட ஃபைட் சமயத்துல அதோட ரெண்டு கால்கள் மீது நின்னுது, அத பெருசாக காமிச்சுக்க. அண்ட் ஒரு ஆல்பா மேல் அவரோட செஸ்ட ப்ராட் ஆக்கி அவரோட கால்கள் அவரோட தோலுக்கு சமமா வச்சு பூமி மீது திடமாக்க நிக்கிறாரு. இந்த எல்லா விஷயமும் பவர் அண்ட் டாமினன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜேனா ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம மக்களை இத உணர வைக்கலாம். நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் ஆல்பா மேல்னு அண்ட் நீங்க இந்த முழு ரூம்ல ரெஸ்பெக்ட் டிசர்வ் பண்றீங்கன்னு. ஆனா இப்ப எழும்புற கேள்வி என்னன்னா, நீங்க யார் கூடவும் பேசாம இருக்கீங்கன்னா அப்ப அந்த சமயத்துல நம்ம எப்படி நிக்கணும்? இப்போ இந்த விஷயம் நிறைய பேருக்கு விசித்திரமா தோணலாம். ஆனா நண்பா, நிறைய பேருக்கு சும்மா நிக்கிறதுலயே பிரச்சனை இருக்கு. மக்களுக்கு சரியா புரிஞ்சுக்க முடியாம போயிருது அவங்களோட கைகளை எப்படி வைக்கணும், அவங்களோட கால்கள் பொசிஷன் எப்படி இருக்கணும்னு. இந்த சூழலையே பாவம் அதிகபட்சமான மக்கள் 5 நிமிஷத்துல அவங்களோட போனை தேவையில்லாம செக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல எதுனா ரேண்டமான விஷயத்தை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சோ தட் ஆக்வர்டா தெரியக்கூடாதுன்னு. எதுக்கு பதிலா நம்ம இந்த சிச்சுவேஷன்ல ஒரு மெச்சூராக பிஹேவ் பண்ணலாம். நம்ம சிம்பிளி நேரா நிக்கணும். இதுல நீங்க விரும்பினா வேணா ஒரு கையை உங்களோட பாக்கெட் குள்ள வைக்கலாம். ஆனா எஸ், கட்ட விரல் வெளிய இருக்கணும். அண்ட் ரெண்டாவது கையில வேணும்னா உங்களோட மொபைல் போனை ஹோல்ட் பண்ணலாம். இல்ல மொபைல் போன் இல்லாமலே உங்களோட கைகளை இந்த மாதிரி வீசி பேசலாம். முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் அண்ட் உங்களோட பார்வை நேரா எதிர்க்கிறவங்களுடைய கண்கள்ல முழு கான்ஃபிடன்ஸ் உடன் அண்ட் பேசும்போது உங்களோட ஹெட் கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணுங்க. இதனால நீங்க மோஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் அப்ரோச்சபிளா இருப்பீங்க. இதனால பேசும்போது எதிர்க்கிற நபர் உங்களோட முகத்தையே பாப்பாரு. வெல், அந்த பார்ட்டில ஃபங்க்ஷன் மீட்டிங்ல யாருக்கு உங்களுக்கு தெரியலனாலும் சரி, ஆனாலும் மக்கள் விரும்பினாலும் உங்களை இக்னோர் பண்ண முடியாது. இத நான் எழுதி கொடுக்கிறேன். ஆனா எஸ், அப்படி கூட்டத்துக்கு இடையே உங்களை ஒரு லீடர் மாதிரியான இமேஜ் செட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அப்போ இந்த பட்சத்துல நீங்க ஸ்டாண்டிங் வித் ஆர்ம் ஆன் ஹிப்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ணலாம். இத சூப்பர்மேன் போஸ்னு சொல்லுவாங்க. இது உலகத்தோட ஒவ்வொரு பவர்ஃபுல் லீடரும் அவரோட பவர், டாமினன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸை காமிக்க யூஸ் பண்றாங்க. இதனால லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு இடையே தெரிய வந்துருது இந்த கூட்டத்துல உண்மையான பாஸ் யாருன்னு. செஸ்ட் ப்ராடா, ஷோல்டர்ஸ் பேக் அண்ட் ரெண்டு கைகளும் ஹிப் மீது இந்த மாதிரி இருக்கணும். 4 ஃபிங்கர்ஸ் எதிர் நோக்கி அண்ட் தம் பின்பக்கம் பாயிண்டடாக இருக்கணும். அண்ட் அப்படி மேக்ஸிமம் இம்பாக்ட உருவாக்குறதுக்கு உங்களோட வைட் ஸ்டாண்டிங் பொசிஷனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நண்பா, பிறகு உங்களோட ஸ்டேட்டஸ் வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஹைலி அக்ரெசிவான பாடி போஸ்டர். இது சீராக டாமினன்ஸ் அண்ட் அத்தாரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ இதனால இத சரியான இடத்துல சரியான முறையில் யூஸ் பண்ணுங்க. இல்லனா இது நமக்கு பேக் ஃபயர் ஆயிரலாம். இத பத்தி மேல தெரிஞ்சுக்க நீங்க சாட் ஜிபிடி கூட யூஸ் பண்ணலாம். இதுல ஏஐ யூஸ் பண்ணி நீங்க செலிபிரிட்டிஸ் மாதிரி உங்களுடைய சிச்சுவேஷன் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு பிரகாரம் ஒரு பர்சனலைஸ்ட் கைடன்ஸ், எக்ஸசைஸ் அண்ட் பாடி போஸ்டரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கான பர்சனலைஸ்ட் ரொட்டீன் அண்ட் வொர்க் அவுட் பிளான கிரியேட் பண்ணலாம். அதுவும் எல்லாமே முற்றிலும் ஃப்ரீயா. இதுல ஏஐ உங்களோட பர்சனல் டியூட்டர் ஆகி உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்து உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஆல்பா மேல் ஆகிறதுக்கு உதவி செய்யும். இப்போ நீங்க இது வரைக்கும் ஒரு ஆல்பா மேல் மாதிரி எப்படி நடக்கணும், நிக்கணும்னு கத்துக்கிட்டீங்க. ஆனா அப்படி நீங்க உங்களோட சிட்டிங் பொசிஷன் மீது கவனம் செலுத்தலாம்னா அப்ப உங்களோட எல்லா உழைப்பும் வீணாயிடும். இதனால உட்காரும்போது எப்பவுமே எப்படி உட்காரணும்னா நீங்க தான் எல்லாருக்கும் பாஸ் மாதிரி முற்றிலும் ரிலாக்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் உடன் உட்காரத்துக்கான பொசிஷன் சமயத்துல உங்களோட கைகளை சேரோட ஹேண்டில் மீது வைங்க. இல்ல உங்க எதிர்க்க டேபிள் இருந்தா அதன் மீது வைங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக நீங்க ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு உட்காரணும். அண்ட் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் உடன் உங்களோட பார்வை எதிர்க்க இருக்கிற விதமா ரிலாக்ஸ்டா உட்காருங்க. உங்க முகத்துல கான்ஃபிடன்ஸ் உடன் ஒரு சின்ன ஸ்மைல் ரொம்ப கிளியரா மக்களுக்கு விசிபிளா தெரியணும். இத பார்த்ததுமே மக்களுக்கு நம்பிக்கை வந்துரும். இந்த ரூம்ல உண்மையான பாஸ் நீங்க தானே அண்ட் எல்லா விஷயமும் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு. இத சேம் விஷயம் நீங்க சேர்ல இருந்து எடுக்கும் போது ஃபாலோ பண்ணணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்கார சமயத்துல உங்களோட தலையை பெண்ட் பண்ணி கீழே பார்த்த மாதிரி உட்கார கூடாது. ஏன்னா இந்த பாடி லாங்குவேஜ் உங்களோட லோ கான்ஃபிடன்ஸ் தெரிவிக்குது. இதனால எதிர்க்கிற நபர் உங்க மீது ஆதிக்க காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் உங்களை அவரோட விரல்ல ஆட்டி வைப்பாங்க. சோ இதனாலேயே இந்த தவறை எப்பவுமே செய்யாதீங்க. இதுக்கு பதிலா கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. நீங்க சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்ப எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா அப்படி நீங்க சேர் மீது உட்கார்றீங்கன்னா அப்போ இது ரொம்ப அவசியம். நீங்க ரிக்வயர்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட கைகளை ஆர்ம் ரெஸ்ட், அதாவது சேரோட ஹேண்டில் இருக்குல்ல, அதன் மீது வைங்க. சோ தட் நீங்க முற்றிலும் கம்ஃபர்டபுள் ஆயிட்டு கான்ஃபிடன்ஸ் உடன் மக்கள் கூட பேசி அட்ரஸ் பண்ண முடியும். இதனால நீங்க உட்கார விதத்திலே மக்களுக்கு தெரியணும் இந்த ரூம்லயே ரொம்ப ஸ்மார்ட், பவர்ஃபுல் அண்ட் நாலேஜபிள் பர்சன் நீங்க தானே. இப்போ உட்காரும் போது உங்க கைகளோட பொசிஷனை பத்தி சொல்லணும்னா அப்ப நீங்க உங்களோட கைகளை இந்த மாதிரி பவர் போஸ்ல வச்சுக்கலாம். அண்ட் பேசும்போது அதை நீங்க ஓபன் பண்ணலாம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் உங்களோட கம்ஃபர்ட் அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். சோ கவனமா இருங்க. உட்காரும் போது உங்களோட ரெண்டு கால்களும் முற்றிலும் கிரவுண்ட்ல டச் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க விரும்பினா உங்களுக்கு பிரகாரம் உங்களோட கால்களை கிராஸ் பொசிஷன்ல வச்சுக்கலாம். இது ரொம்பவே பாசி அண்ட் பவர் டிமாண்டிங் சிட்டிங் பொசிஷன். இத பொதுவா ஹை ஸ்டேட்டஸ் உள்ள ரிச் பீப்பிள் அவங்களோட டாமினன்ஸை காமிக்க யூஸ் பண்றாங்க. இதனால இத அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல நீங்க உங்களோட பவர் அண்ட் டாமினன்ஸை காமிக்கணும்னு விரும்புறீங்களோ எல்லா இடத்துலயும் இது யூஸ் பண்ணக்கூடாது நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் பவர்ஃபுல் லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.
வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.